السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. எல்லா போலும் அல்லாஹ் ஒருவனுக்கு சலாத்தும் சலாமும் கருணைமிகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர் மீது உண்டாகும் என்ற துஆவோடு, அருமையான சகோதரர்களே, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் தமாம் பண்ணுறதுக்காக வல்லஹாவோட நிப்பாட்டிட்டு இன்னைக்கு முடிச்சிருக்கிறாங்க. இதுல சின்ன சின்ன செய்திகள் வரும் என்றாலும் நேற்று 25 நிமிஷம் பேச வேண்டியதை பற்றி சூரத்துல் ஜின் ஓதுனதுனால இல்லையா, இன்னைக்கு 2 விஷயத்தை பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது எந்த பகுதிக்கும் நாம் நபியை அனுப்பாமல் அந்த மக்களை தண்டித்தது கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். எல்லா பகுதிக்கும் நபிமார் போயிட்டாங்க. இன்னைக்கு ஓதப்பட்டதுல இடையில ஆதுக்களை பத்தியும் சமூகங்களை பத்தியும் மஷம்ஷிவல்லாவுல சமூகங்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். அதுக்கு முன்னாலே ஆதுக்களை பத்தி அல்லாஹ் பேசினான். அரபிகளுடைய நபிமார்கள் மொத்தம் 4 பேர். அரபுகளுக்குள்ள நபி மொத்தம் 4 பேர். அரபிகளுடைய தந்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அரபுகளுடைய தந்தை யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அரபுகளுடைய தந்தை யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் அரபிகளுடைய மூலம். அவங்களிருந்து அரபி கோத்திரம் வந்துச்சு. 4 நபிமார்கள். 1 இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், 2வது ஹூத் அலைஹிஸ்ஸலாம், 3வது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், 4வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 4 பேரும் அரபிகளுடைய நபி. இதுல 4 பேருமே பெரும் சமுதாயம். ஆதுக்களை பத்தி சொல்ல தேவையில்லை. இப்பதான் சமீபத்துல சவுதியில அவங்க வாழ்ந்த பகுதியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய தூண்கள் உள்ள மக்கள். நம்ம ஒடுக்கத்து புதன் கொண்டாடுறோம்ல, சஃபர் மாசம் புதன்கிழமை, கடைசி புதன்கிழமை தெரியுங்களா? ஒடுக்கத்து புதன் கொண்டாடுறா, கடலை போய் கால் நினைக்கணும், சாப்பிடணும் அப்படின்னு போய் நம்ம இன்னும் அந்த பெண்கள்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது. இந்த ஒடுக்கத்து புதன் நமக்கு உள்ளது இல்லை. இந்த ஒடுக்கத்து புதன் நமக்கு உள்ளது இல்லை. ஆதுக்கள் ரொம்ப அக்கிரமாகும் போது அல்லாஹ் தண்டிக்க நினைக்கும் போது 8 பகல் 7 இரவுகள் அவங்களை தண்டிச்சான். காத்து சரன்னு கண்டிப்பா 2 மணி நேரம் புயல் தாங்க நம்மளால முடியல. 8 பகல் 7 இரவுகள் கண்டினியூவான காத்து. அந்த காத்துல அந்த மக்கள் அழிக்கப்பட்டாங்க. அந்த காத்துல அந்த மக்கள் அழிக்கப்பட்டாங்க. இது நடந்தது சஃபர் மாசம். அந்த காற்று நின்றது கடைசி புதன்கிழமை. அந்த காற்று நின்றது கடைசி புதன்கிழமை. அவங்களுக்கு தான் அது ஒடுக்கத்து புதன். ஒடுக்கத்துனா கடைசின்னு அர்த்தம். ஒடுக்கத்துல தமிழ்ல சூரிய தமிழ்ல கடைசி புதன் அவங்களுக்கு தான். அது நமக்கு உள்ளது இல்லை. முன்னுள்ள இமாம்கள் இல்லாத லெப்பைகள் ஒரு காலத்துல எல்லா பள்ளிகளையும் ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய நேரத்துல அவங்க இந்த பிதத்தை உருவாக்குனாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் பிதத்தாக ஓடிட்டு இருக்குது. சரியா? அப்போ அந்த மக்களுக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு உபதேசம் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த ஒரு பாறையில நின்றுகிட்டு இப்படி ஓங்கி குதிச்சாங்கன்னு சொன்னா கால் தடம் பாறையில பட்டுருமா. அவ்வளவு வலிமை மிக்கவர்கள் ஆதுக்கள். அவங்களையே அல்லாஹ் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டான். நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். சரி, அதே மாதிரி மதீனாவுல இருந்து 420 கிலோமீட்டர் சரியா இப்போ இருக்கு மதாயினு சாலிஹ் அப்படின்னு சொல்லி டூரிஸ்ட்காரங்க உம்ராவுக்கு போனா மதீனாவுல இருந்து போகலாம். ஆனா அது கில்லாடிங்க பாகிஸ்தான் டிரைவர்கள். அரபியர்கள் கூட தெரியல. பாகிஸ்தான் டிரைவர்களை பிடிச்சி ஒரு குரூப்பா போறதா இருந்தால் அவங்க பர்மிஷன் வாங்குவாங்க. காலைல சுபுவ தொழுது போயிட்டு நானும் ஒரு இஷாவுக்கு 10-10:30 மணிக்கெல்லாம் வந்துடும். சரியா போனோம்னா கைபர் கோட்டையை தாண்டி தான் போகணும். கைபர் கோட்டையில காரை நிப்பாட்ட மாட்டாங்க. ஆனா அல்லாடுக்கு நமக்கு அந்த தௌஃபீக் தான். கைபர் கோட்டையை ஃபுல்லா சுத்திட்டு மதாயினு போயிட்டு வந்தோம். மலையை குடஞ்சி ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கபூர். அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கபூர். அதுலயும் மாடியெல்லாம் கட்டியிருக்காங்க. பெரிய மலை இருக்கும்போது அந்த மலை மாடியிலையும் குறைஞ்சு கீழேயும் குறைஞ்சு அந்த மக்கள் வாழ்ந்துருக்குறாங்க. சமூக கூட்டம். அவங்களுக்கு நபினா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நபியா இருந்தாங்க. அவங்கள்ட்ட இன்னைக்கு இந்த வஷம்ஷிவல்லாஹுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டான். அவங்க அந்த போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மலையா இருக்கிறதுலதான் எதிரிகள் இருந்தாங்க, காஃபிர்கள் இருந்தாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பகுதி ஒரு சைடு ஒதுக்கி இருக்கும். 3.5 கிலோமீட்டர் அங்க இருந்து தனியா இருக்கும். அது பச்சை பசேர்ன்னு இருக்கும். அங்கதான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டகமும் அவங்களுடைய கிணறும் இருக்குது. அந்த ஒட்டக தண்ணி குடிச்ச கிணறும் அங்கதான் இருக்குது.
இந்த அவங்க என்ன சொன்னாங்க எதிரிகள், நான் நபின்னு சொல்றீங்களே ஏதாவது அற்புதத்தை காட்டு அப்படின்னு கேட்டாங்க. எல்லா நபிமாட்டையும் மோஜிசாத் இருக்கும், அது மாதிரி அற்புதத்தை காட்டு அப்படின்னாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறை, அந்த பாறையில இருந்து ஒட்டகத்தை வெளிப்படுத்தினாங்க. ஒட்டகம் வான்னு சொன்னாங்க, பாறையை வெடிச்சுக்கிட்டு ஒட்டகம் வந்துச்சு. கற்பனை பண்ணி பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அம்மா இருந்தாங்க, நார்மலா பிறந்தாங்க, அத்தா தான் இல்லை. ஆனா இங்க அத்தாவும் இல்லை அம்மாவும் இல்லை. ஒரு பாறையிலிருந்து ஒட்டகம் கிளம்பி வருது. அந்த ஒட்டகம் அதிசயமான ஒட்டகம், பேசும், மனுஷங்கள்ட்ட போய் பேசும். இது காலைல எந்திரிச்ச உடனே அந்த ஒட்டகம் போயிட்டு அந்த வீட்டுக்காரனை பேரை சொல்லி, டே மசூது நான் வந்திருக்கேன், எவ்வளவு பால் வேணும்னா கறந்துக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு தேவையான அளவு பாலை கொடுத்துரும். அடுத்த வீட்டுக்கு போகும், அந்த வீட்டுக்காரன் பேரை சொல்லி கூப்பிடும். ஆச்சரியமா இருக்குல்ல? அடுத்த வீட்டுக்காரன் பேரை சொல்லி கூப்பிடும், அங்க போய் அவனுக்கு பால் கொடுக்கும். இப்படி எல்லா பகுதியிலையும் பால் கொடுத்துட்டு வந்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துல வந்து படுத்துக்கிறோம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வீட்டு முன்னால வந்து படுத்துக்கிறோம், அந்த கிணத்துல தண்ணியை குடிச்சுக்கிறோம். பால் வந்து லிமிட், அன்லிமிட்டடு. எத்தனை வீடு இருக்கோ எத்தனை லிட்டர் கேட்கறாங்களோ அவ்வளவு கொடுக்கும், அவ்வளவு பேசும். சாலிஹ் சொன்னாங்க, தாய் தந்தை இல்லாம இந்த ஒட்டகம் வந்திருக்கு, உன் கண்ணு முன்னாலதான் பாறையை குழந்துட்டு வந்துச்சு, இதை நீ துண்டிச்சு காலை துண்டிச்சிடாத, கொலை பண்ண முயற்சி பண்ணாத. அப்படி கொலை பண்ணினால் அதாப்பு உடனே இறங்கிடும். அதான் கடைசி, இந்த ஒட்டகத்தை வெட்டினீங்கன்னா அதாப்பு வந்துடும் அப்படி எச்சரிச்சாங்க. கொஞ்ச நாள் அப்படியே பாலை அனுபவிச்சு குடிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு நேரத்துல ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை பேரு மர்சூக்கா, அதனால அது மர்சூக்கான்னு சொன்னேன். அந்த பொம்பளை மர்சூக்கா, 4 பொம்பளை பிள்ளைங்க அந்த பிள்ளைக்கு. அந்த அம்மாவுக்கு 4 பொண்ணுங்க. அந்த பொண்ணுங்கள்ல ஒவ்வொரு ஏரியால ஒரு தாதான்னு ஒருத்தர் இருப்பான், வீரனா ஒருத்தர் இருப்பான்ல, அவனை கூப்பிட்டு சொல்லிச்சு, 4 பொண்ணையும் நான் உனக்கே கட்டி தர்றேன். அந்த வீட்டை போய் நான் பார்த்தேன், பெரிய வீடு, அந்த பொம்பளை வீடு. 4 பொண்ணுங்களையும் உனக்கு போய் கட்டி தந்துடுறேன், நீ அந்த ஒட்டகத்தை வெட்டணும், அந்த ஒட்டகத்தை நீ வெட்டிட்டு வா, என் 4 பொண்ணுங்களையும் கட்டித்தரேன் அப்படின்னா. அவன் பார்த்தான், ஒண்ணுக்கு இங்க இல்லாத 4 பொண்ணு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி வேகமா அருவாள் எடுத்துட்டு போனான். ஒட்டகத்துடைய வலது காலம் முதல்ல வெட்டினான், ஒட்டகம் கீழே விழுந்து, அப்புறம் கரண்டு இதை வெட்டி கழுத்தை வெட்டி ஒட்டகத்தை கொண்டுட்டான். சொர்க்கத்துக்கு வரக்கூடிய ஒட்டகத்துல இந்த ஒட்டகம் வரும். சொர்க்கத்துக்கு வரக்கூடிய சில பொருள் இருக்கு. அஸ்ஹாபுல் கஹ்ஃபோட ஒரு நாய் போச்சுல, கித்மீருங்கிற நாய், அந்த நாய் வரும், இந்த ஒட்டகம் வரும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மாடு வரும். மூசா சங்கார்னு ஒரு மாடு இருந்துச்சு, 2 நிகழ்ச்சியில மாடு வரும். அந்த அறுக்கிறதுக்காக பயன்பட்ட மாடு வரும். அதுக்கு பின்னால் சாலிஹுடைய நல்ல மனிதனுடைய சம்பவங்கள் இருக்குது. இந்த ஒட்டகத்தை வெட்டின உடனே அல்லாஹ் அந்த மக்களை தண்டிக்க ஆரம்பிச்சான். அந்த தண்டிப்பு எப்படி தெரியுமா? மலையை கொடைஞ்சு வீடு கட்டினாங்கன்னா சுத்தியில அருவாலை வச்சுல கையாலே நோண்டி வீடு கட்டினாங்கன்னா அவங்களுக்கு பலம் எப்படி இருந்திருக்கும்? அவங்கள ஒரே சத்தம், சவுண்டு, ஒரே சத்தம். அந்த சத்தத்தை வந்துதான் டோட்டலி அந்த மக்கள் அழிக்கப்பட்டாங்க, அப்படியே அழிக்கப்பட்டாங்க. இப்ப போய் பார்த்தா அவங்க வீடு சுத்தம் இருக்கும், பாராளுமன்றம் மாதிரி ஒரு பாறை இருக்கும், அந்த பாறையிலிருந்து கத்துனா ஓன்னு அலரும், லேசா அப்படின்னு நம்ம ஊர்ல அந்த பெருசா எடுத்து கொடுக்கும். அப்படி அமைப்பு, அந்த அமைப்பு. அதனால அந்த அமைப்புக்கு தோத அதாவது இறங்குச்சு சத்தம். அந்த சத்தத்தை போட்டு அவ்வளவு பணசாலி அப்படி பேர் இறந்துட்டாங்க, ஒரே நேரத்துல பணமாயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாட்டை அமெரிக்காக்காரன் கைது பண்ண பேர் என்ன நாடு? வெனின்சுலா. வெனின்சுலா அவனை கைது பண்ணும்போது அந்த சவுண்டு, ஒரு சவுண்டை உள்ள இறக்கி அந்த சவுண்டை கேட்டோடனே காதுல மூக்குல இருந்து ரத்தம் வருது. அப்படி இன்னைக்கு படிக்கிறோம். அப்படிதான் படிச்சான், அப்படிதான் அமெரிக்காக்காரன் செஞ்சு அவரை பிடிச்சான், கைது பண்ணாங்க. அப்ப அந்த சத்தத்தை ஈராக்லையும் பயன்படுத்தி, ஈரான்லையும் பயன்படுத்தினா ஈரான் அந்த IRC அந்த பசங்க 5 பேரையும் பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்தாங்க, ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டாங்க, சில விஷயங்கள் வெளியே வரல. இப்ப அந்த சத்தம் வந்து காதலையும் மூக்கலையும் ரத்தத்தை வர்றதுக்கு இவனுக்கு கண்டுபிடிச்சாங்கடா. அப்ப அல்லாட்ட இருந்து வந்த சத்தம் எப்படி இருந்திருக்கும்? அந்த காலத்துல விளங்கல, ஆனா இப்ப அது நமக்கு ஈஸியா புரியுது. இந்த உதாரணம் சொல்லும் போது ஈஸியா நமக்கு புரியுது. ஆக அந்த மக்கள் எல்லாமே அழிக்கப்பட்டாங்க. அழிக்கப்பட்டாலும் கூட இது ரொம்ப தூரம் கிடையாது, மதீனாவிலிருந்து 400-420 கிலோமீட்டர் தான். அந்த அதாபை பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அங்க போனீங்கன்னா நீங்க ரொம்ப நேரம் நிக்காதீங்க, அங்க அதாபு இறக்கப்பட்ட இடம், அல்லாஹ்வுடைய கோபப்பாதைக்கு ஆளான இடம். அப்படி சில இடங்கள் இருக்கு. இன்னைக்கு அது டூரிஸ்ட் பிளேஸா போனாலும் கூட மனசுக்குள்ள ஒரு டர் இருக்கத்தான் செய்யும், ஒரு பயம் வரத்தான் செய்யும், ஒரு மாதிரி இருள் அடைஞ்ச மாதிரி இருக்கும். எத்தனையோ வருஷம் தாண்டி போயிடுச்சு. எதுக்கு இதை சொல்றோம்னா, இன்னைக்கு ஓதப்பட்டது இதுவா இருந்தாலும் கூட ஒரு லிமிட்டுக்கு அல்லாஹ் காசுல விட்டு வச்சிருவான். மோடி தானே விட்டு வச்சிருவான், அமிர்தா ஷானே விட்டு வச்சிருவான், அதான் பண்ண மாட்டான்.
அந்த கலாக்கத்துல ஒரு நேரம் வரும். அப்படி நேரம் வரும் பொழுது அந்த புடி கடுமையா இருக்கும். அந்த புடி கடுமையா இருக்கும். அதனாலதான் முஸ்லிம்கள் சகோதரர்களுக்கு சொல்லுவேன், உங்கள்ட்ட இருந்து சின்ன பாவம் உங்களிடம் இருந்து குடும்பத்துல இருந்தோ பொண்டாட்டி பிள்ளைகிட்ட இருந்து வெளிப்பட்டுச்சுடா, நீ செஞ்சது தப்புமா அப்படின்லாம் விட்டுட்டு ஒதுங்கி போயிடாதீங்க. இஸ்திஃபார் செய்ய வைங்க. பாவ மன்னிப்பு கேட்க வைங்க. பாவ மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும். இதுக்கு நான் பல உதாரணங்களை ஒண்ணு சொல்லி இருக்கிறேன். பாவ மன்னிப்பு தேடி அதாவே வந்துருச்சுங்க, வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருச்சு. நீங்க பாவ மன்னிப்பு கிடைச்சுன்னா அப்படியே பேக்ல போயிடும். உதாரணம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அரசன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கோச்சிட்டு போயிட்டாரு. அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக நீங்கள் அது தனி சப்ஜெக்ட். ஆனா அந்த மக்கள் அழிப்பதற்காக வேண்டி மேகம் வந்துச்சு. அழிப்பதற்காக மேகம் வந்துச்சு. அரசன் புத்திசாலி. அவன் சொன்னான், இந்த மேகம் யூனுஸுடைய வாக்குறுதி மாதிரி தெரியுது, துஆவுடைய பலன் மாதிரி தெரியுது, எல்லாம் வாங்கடா ஊருக்கு வெளியே மைதானத்துல கூப்பிட்டு சொன்னான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன யூனுஸ் ரசூலுல்லாஹ். களிமா சொன்னான். வந்த மேகம் எப்படி வந்துச்சோ அப்படி கலந்து போயிடுச்சு. இது விட எனக்கு ஆதாரம் வேணும்? நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் அதாபம் வந்தாலும் இஸ்திஃபார் செய்யக்கூடிய பெண்கள் அந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அப்படி தட்டி கூட பார்க்காது, சொல்லாமக்கெல்லாம் திரும்பி ஓடி போயிடும். இதை மட்டும் வீட்டு பெண்கள்கிட்ட சொல்லி வைங்க. நீ செஞ்சது தப்புமா அப்படிமா இப்படிமா சொல்லக்கூடாது. சரியான நேரம் இந்த டைம். பிறநாள் தொழுகைக்கு உள்ள நம்ம இன்ஷால்லா எங்கேயாவது உட்காந்து மன்னிப்பு கேட்போம். குடும்பத்தோட உட்காந்து மாமியார் மருமக பெண்களா சேர்ந்து உட்கார்ந்து ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு மஷூரா பண்ணி ஒருத்தன் கூட்டு துவாவோ அல்லது தனியா துவாவோ பிறநாள் பிறை பார்ப்பதற்குள்ளாக ஒரு துவா மஜ்லிஸ பெண்கள் சார்பாக வீட்டுக்குள்ள நடத்திடுங்க. மகரூமான பெண்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க ஆண்கள் யாராவது ஒரு ஆள் தலைமை ஏற்று ஒரு மஜ்லிஸ வைங்க. அது தௌபா மஜ்லிஸாக இருக்கணும். அது தௌபா மஜ்லிஸா இருக்கணும். இன்னும் விளக்கமா சொல்றதா இருந்தா ஒரு சின்ன முட்டலாம மட்டும் வச்சுக்கிட்டு சொல்லுங்க. பெண்களா உட்கார்ந்துருந்தாங்கன்னா ஒரு முட்டலாம மட்டும் போட்டுட்டு ஃபுல்லா இருட்டாக்கிட்டு சொல்லுங்க. சுபஹானல்லாஹ் 33 100 அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் ஸலவாத். இதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஓத சொல்லிட்டு உருக்கமா கண்ணீர் வர்ற மாதிரி, கண்ணீர் கண்டிப்பா வரணும், வர்ற மாதிரி இல்லை கண்டிப்பா வர்ற மாதிரி வீட்டுடைய பெண்களை இபாதத் செய்ய வையுங்கள், தௌபா செய்ய வைங்க. இதை விட்டா அதற்கு வேற சந்தர்ப்பம் கிடையாது. இந்த சந்தர்ப்பத்தை வீட்டுல போய் சொல்லி அதை மஜ்லிஸ்ல ஏற்பாடு பண்ணுங்க. எத்தனை பேர் எப்படிலாம் அழிக்கப்பட்டிருக்காங்க குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லுங்க தெரியுமா? இது ரொம்ப மோசமா அழிக்கப்படுது லூத் அலைஹிஸ்ஸலாம் கவுமுகள். 3 தண்டனை. ஃபர்ஸ்ட் பூகம்பம் வந்துச்சு, 2வது நெருப்பு மழை பெய்யுச்சு, 3வது களிமண் மாதிரி வந்து வாழ்ந்த அடையாளமே இல்லாம பூசிட்டு போயிடுச்சு. 3 அதாபம் வந்துச்சு லூத் அலைஹிஸ்ஸலாம் கவுமுகளுக்கு. அதனால நமக்கு நம்மளே பெரும் பாவிகள்லாம் இருக்கதான் செய்யறாங்க. அன்னைக்கு ஜும்மா பயன் பண்ணிட்டு வந்தோம்னு ஒருத்தர் சொல்றாரு, உண்டியலுக்கு காசு கொடுத்து விடுறவங்களாம் நம்ம சமுதாயத்துல இருக்கிறாங்க. எனக்கும் தெரியும், இருக்கதான் செய்யறாங்க. அல்லாஹ் ஏன் அப்படி விட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இதுவரைக்கும் எந்த மொத்தமான அதாபம் வந்தது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, முன்னுள்ள சமுதாயத்தை அழித்ததை போன்ற இந்த சமுதாயத்தை அழித்து விடாதே ரப்பே, முன்னுள்ள சமுதாயத்தை அழித்ததை போன்ற என்னுடைய சமுதாயத்தை அழித்து விடாதே, என்னுடைய உம்மத்தை அழித்து விடாது. அங்க ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு. அந்த ரெக்கமெண்டேஷன் தான் இன்னைக்கு நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். அந்த ரெக்கமெண்டேஷன் தான் இன்னைக்கு நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். அதனால அருமையான சகோதரர்களை வீடுகள்ல சொல்லி நம்ம இன்ஷால்லா 27 கிளீன் ஆயிடுவோம், தௌபா பண்ணிடுவோம். வீடுகள்லையும் அதற்கான ஏற்பாடு பண்ணுங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்ம குடும்ப மெம்பர்ஸ் அனைவரையும் பெருநாள் பிறை பார்க்கும்போது அன்று பிறந்த பாலகனை போன்று பாவங்கள் அற்ற நிலையில் ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.